ஹாய் படிஸ். ஒரு மூவி டாக்குமெண்டேஷன் டிஸ்கஸுக்கு தான் வந்திருக்கோம். இது அமெரிக்கன் பேஸ்ட் ஃபிலிம் டாக்குமெண்டேஷனுக்கான ஒரு டிஸ்கஷனாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்மளும் வந்திருக்கிறோம். இது அவங்களோட ஃப்ரீடமை பேஸ் பண்ணி தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இருந்துச்சு. அந்த மூவி பற்றின இன்ட்ரோ, அதை பற்றின மோரல் ஆஃப் த ஸ்டோரி இப்படி தான் இருக்க போகுதுன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போட்டு தான் அந்த படமே போட ஸ்டார்ட் பண்ணாங்க. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னா என்ன, நடந்ததை நடந்தபடியே சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக இதுதான் நடந்துச்சு, இதுதான் அவங்களுக்கு காட்ட போகிறோன்ற மாதிரி சொல்லி போட்டு தான் அந்த ஃபிலிமை எடுப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங் எங்களுக்கு எதுவுமே புரியலை. போக போகத்தான் அதோட உண்மையான விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. வெள்ளையா இருக்கிறவன் நல்லவன், கருப்பா இருக்கிறவன் கெட்டவன், இந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவங்களுக்கு இல்ல எங்களுக்கும் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி கருப்பினத்தவர்கள் அமெரிக்கால ஸ்டார்ட் பண்ண போராட்டத்தை பத்தினது தான் இது. ஸ்டோரி சொல்லிட்டேன்டா. மூவி ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பாப்கார்ன் சோடா எல்லாமே கொடுத்தாங்க. அப்படியே மூவியையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த டிஸ்கஷனையும் முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு வீட்டை போலான்னு வெளியில வந்தா இந்த பைக்ல போற நபரை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தா நண்பர் டெய்லி பண்ணையில வாக்கிங் போறவன். இன்னைக்கு என்கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். அப்படி சொல்ல முடியாது, நான் தான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். சரி, நம்ம நண்பன் தானேன்ட்டு கம்பெனி கொடுக்கறதுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு தான் நடக்கணுமா, அப்பதான் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கும்னு சொன்னான். அவனாச்சும் பரவாயில்ல, நான் இந்த டெனிம் ஜீன்ஸையும் இந்த ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு நடக்க போற வாரெல்லாம் விசித்திரமா பாக்குறான். கொஞ்ச தூரம் ஓடுறதும் கொஞ்ச தூரம் நடக்கிறதுமாவே இன்னைக்கு போச்சு. வாக்கிங் முடிச்ச ஒரு ஜூஸோட நம்ம நாளையுமே முடிச்சுக்கிட்டேன். பை டா படிஸ்.